ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா. நாளை 11/7/2026 ரோகிணி நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை. எப்பேற்பட்ட பீடைகளையும் போக்கவல்ல ஸ்ரீ கிருஷ்ண செல்வ பீட சக்திகளை பெற்றுத்தரும் நல்ல நாள். ஆகையினால் நாளைக்கு ரோகிணி நட்சத்திரத்தை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டியது, குசேலர் ரோகிணி நட்சத்திரம் கூடிய சனி வாரத்தில் தனது பெரிய குடும்பம் அந்த பரிவாரத்தோடு ஸ்ரீ கிருஷ்ண விரத பூஜைகளை பூண்டு வழிபட்டு வர கண்ணனே மனம் கனிந்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு குசேலருக்கு உயரிய செல்வ கடாட்சத்தை அருளிய நாள். வறுமையையும் பீடையும் மனப்பீடையும் போக்க வல்லதே இந்த ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வரும் சனிக்கிழமை என்பது பலரும் அறியாத ஒன்று. நீங்கள் ஏற்று செய்யும் நோன்புடை கண்ணபிரான் வழிபாடும் குடும்பத்தோடு கூடிய ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் நாளைக்கு பெரிய ஒரு நல்லதை ஏற்படுத்தும். இப்படி சனிக்கிழமை வரும் ரோகிணி நட்சத்திர நாளிலே இந்த அம்சங்களை வைத்து ரோகிணித்த சனி, சனித்த ரோகிணி, அப்படி 2 வகையிலான சனிவார வகைகள் உண்டு. சனிக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்னரே, நாளைக்கு கிளம்புற சூரிய உதயத்திற்கு முன்னரே ரோகிணி நட்சத்திரம் நிறைந்திட, இவ்வாறு ஏற்கனவே ரோகிணி நட்சத்திரம் பூரித்திட தோன்றும் சனிக்கிழமை ரோகிணித்த சனியாகும். சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கும் பின் ரோகிணி நட்சத்திரம் வந்தால் சனித்த ரோகிணி, நாளைக்கு சனித்த ரோகிணி. இப்படி பணம் வந்தவுடன் கடகடவென்று கரைவதற்கு காரணமான பலத்த கரிதோஷங்களை உடனே நீக்க வல்லதே சனித்த ரோகிணி நல்ல நாள். இவ்வாறு சனித்த ரோகிணி நாளிலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஜீவ வாழ்க்கையின் பல துறைகளிலும் வளம் தரும் ஆயுட்சேம மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரோகிணித்த சனிவாரம் வந்தமையும் நாளிலே ஸ்ரீ கிருஷ்ண பரிவார வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்புடைய நாள். ஸ்ரீ கிருஷ்ண பரிவார வழிபாடு என்பது பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் பத்தினியர்கள், பிள்ளைகள், பேரன்களோடு குடும்பத்தோடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்திலே, நாளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் அருள் பாலிப்பதை நாளைக்கு கொண்டு போய் தரிசிப்பது அளவற்ற செல்வ கடாட்சம், பெரும் புண்ணியங்கள் சேர்கின்ற நல்ல நாள். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்திலே மூலவருடைய கருவறையிலே குடும்பத்தோடு இருக்கின்றார். மதுரை அருகே திருத்தங்கள் என்கின்ற திரு நின்ற நாராயண பெருமாள் ஆலயத்திலும் இப்படி பெருமாளப்பார் ஜாம்பவதி தேவியோடு மிக மிக அபூர்வமாக திருக்காட்சி அளிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரிவார தரிசன ஆலயங்களில் தத்தம் குடும்பத்தோடு தரிசித்து அன்னம், ஆடைகள், பழங்கள், பாதணிகள் போன்ற 8 விதமான தான தர்மங்களையும் அவரவர் குடும்ப வசதிக்கு ஏற்ப நிகழ்த்துவதால் குடும்பத்தில் நல்ல மன அமைதி உடனே கிடைக்கும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.